அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பாவமாக இருக்குமோ என்று சந்தேகம் எழக்கூடிய செயல்களை விட்டும் யார் விலகிக் கொள்கிறாரோ அவர் தெளிவான பாவங்களை விட்டும் விலகிக் கொள்வார். பாவமாக இருக்குமோ என்று சந்தேகம் எழக்கூடிய செயல்களை யார் துணிவோடு செய்கிறாரோ அவர் தெளிவான பாவங்களிலும் வீழ்ந்து விடுவார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2051. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவேளை இந்த செயல் பாவமாக இருக்குமோ என்ற சந்தேகம் எதிலெல்லாம் ஏற்படுகிறதோ அவற்றை விட்டு ஒருவர் விலகிக் கொண்டால் அவர் வேறு எந்த பாவங்களிலும் அகப்பட மாட்டார். மாறாக பாவமாக இருக்குமோ என்று சந்தேகம்தானே வருகிறது, தெளிவாக பாவம் என்று உறுதிப்படுத்தப்படவில்லையே, இந்த செயலை செய்தால் என்ன என்ற எண்ணத்தில் ஒருவர் அதுபோன்ற செயல்களில் துணிவோடு ஈடுபட்டால் மற்ற பாவங்களிலும் அவர் துணிவோடு ஈடுபட்டு விடுவார். அதாவது பாவம் செய்வதில் அவருக்கு எந்தவிதமான தயக்கமும் ஏற்படாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். எனவே எந்த செயலை செய்ய துவங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான நெருடல் ஏற்படுகிறதோ, இதை செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் உண்டாகிறதோ, அதுபோன்ற செயல்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்வதுதான் பாவத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான வழி என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.